மாதிரி தான். கோச் சொல்றது கேட்கறது இல்ல, அவங்க தான் 100 அடிச்சோன்னா அவங்க மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்னு நினைச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஏற்படுத்தி இதை வந்து நான் சொன்னா போல கேட்க மாட்டாங்க. இப்ப நான் போனா வச்சுக்கோங்க, இந்தியாவில போகல சில சின்ன பொடிங்க வந்து கேட்பாங்க, எப்படி பண்றது சார், எப்படி போல் பண்றது இதெல்லாம். நான் வந்து இலங்கையில போனா யாருமே கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. நானும் போய் இதுதான் செய்யணும்னு சொன்னா இவன் என்ன சொல்றதுக்குன்னு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு இது. ஸோ அதனால எங்களால ஒண்ணுமே செய்யலாது. ப்ரொஃபஷனலா கோச்சஸ் வச்சிருக்காங்க, இவங்க வச்சிருக்காங்க, அவங்க செய்யணும். நம்மளுக்கு ஒண்ணுமே அறிவுரை கொடுக்க இயலாது. அறிவுரை கொடுத்தா இப்ப நீங்க பாத்தீங்க, நான் வந்து இந்த ஸ்பீச் பண்ணதை பத்தி நீங்க இந்த சோசியல் மீடியால போட்டா அதுல வந்து கெட்ட கெட்ட தகாத வார்த்தைகள்லாம் ஏசுவாங்க. ரைட்டா? அவங்களுக்கு பிடிச்சவங்க இப்படிதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது இந்த உலகத்துல. ரைட்டா? பிடிச்சவங்க இருக்காங்க, பிடிக்காதவங்க இருக்காங்க. உங்க மூஞ்ச பார்த்தே நினைச்சுவாங்க, ஐயோ நல்லா பிடிக்கும், அவன் என்ன செஞ்சாலும் அவனை போட்டுக்கிட்டே போவாங்க சோசியல் மீடியால. ரைட்டா? உங்களுக்கு கொஞ்சம் சரி பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவனை தெரியவும் தெரியாது, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, பிடிச்சி தகாத வார்த்தைகள் அப்புறம் சொல்லுவாங்க, இவனை ஏசுவாங்க. ஆனா அந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா அவன் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு தகாத வார்த்தைகள். சோசியல் மீடியா வந்து உண்மைக்குமே இது வந்து ஒரு மனிதன் உருவாக்குனது நல்லதை செய்யறதுக்காக. இன்னைக்கு அது வந்து தலைகீழா போயிட்டு இருக்குது. அதனாலேயே ஒரு நாட்டுல தலையெழுத்தே மாத்தி வச்சிரும் இந்த சோசியல் மீடியா. பிகாஸ் எல்லாம் ஃபேக்ட்ஸ் இல்ல. சோசியல் மீடியால அவங்களோட பிரசன்ட், அவங்க மனசுல இருக்கிறது அதைத்தான் அவங்க செய்யணும். அவங்க அந்த தொழிலே பண்ணிருக்க மாட்டாங்க, அதை வந்து அறிவுறுத்துவாங்க. ஸோ இந்த சோசியல் மீடியா வந்து இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் மனசுல இன்னைக்கு வந்து நான் வந்து விளையாட கொள்ள பேப்பர்ல போட்டாங்கன்னா நான் அடிச்ச ஸ்கோரை போடுவாங்க, கணக்கா போடுவாங்க. நான் போடுறது இல்ல, அது ரிப்போர்ட்டர் வந்து அவங்களே ரிப்போர்ட் பண்ணி இவன் திறமையா விளையாண்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால எத்தனை லைக்ஸ் வருதுன்னு கிரிக்கெட்டர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்களேயே அவங்கள பத்தி போடுவாங்க, போட்டுட்டு லைக்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த லைக்ஸ் தான் வந்து மேட்ச் அடிச்சு முடிச்சோன்னா என்ன செய்யறது, அடுத்த மேட்ச் என்ன யோசிக்கிறது இல்ல, எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குது, என்னைய பத்தி எவ்வளவு புகழ்ந்திருக்காங்க, என்னைய பத்தி என்ன சொல்றாங்க, அந்த ஒலியில கூட பேர். அதனாலதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வரமாட்டேங்குது. இதை வந்து எப்படி திருத்துவோன்னு நம்மளுக்கே தெரியல. நான் வந்து நல்ல பெஸ்ட் கிரிக்கெட்டரா இருக்கலாம், நான் பெஸ்ட் கோச்சா இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் திறமை இருக்குது. நான் ஒரு கிரிக்கெட்டரான திறமை. கோச் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் அவங்களை எப்படி என்ன சுனில் பெர்னாண்டோ இருந்தாரு, என்னை எப்படி கொண்டு வந்தாரு, அந்த மாதிரி எனக்கு ஒருத்தரை கொண்டு வர தெரியாது. தெரியாத வேலை